ப்ரோ அப்கமிங்கா ஃபுல்லா லீவ் டைம் தான் வரப்போகுது. ஏன் நம்மளும் மற்றவங்க மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்க கூடாது? ப்ரோ நம்ம ஆல்ரெடி ஒரு ரீசனபிளான பிரைஸ் தான் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் ஆஃபர் கொடுக்கணும் நம்ம? ப்ரோ என்னதான் ரீசனபிள் பிரைஸா இருந்தாலுமே ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்தா கஸ்டமர் உள்ள நிறைய வருவாங்க. அதாவது ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்தா கஸ்டமர் நிறைய வருவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா அதானே கரெக்ட். ஸோ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். பிளானட் லைஃப்ல நார்மலா ஒரு மாசத்துக்கு 300 to 400 கெஸ்ட் வந்து புக் பண்றாங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஆஃபருக்காக தான் புக் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆஃபர் அப்படி இல்ல ப்ரோ. ஆக்சுவலா இப்போ இவங்க புக் பண்ற யாருமே ஆஃபருக்காக புக் பண்ணல. ஸோ அவங்க ஒரு டெஸ்டினேஷன் டூர் போறாங்க. அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பர்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த டெஸ்டினேஷன் நிறைய பேர் அனுப்பினால நம்மளுக்கு அங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்கள கூட அந்த பிளேஸ் நம்மளுக்கு பெட்டரா தெரியும். அங்க இருக்க பெட்டர் ஹோட்டல் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். நல்ல ஹோட்டல்ஸ் கொடுப்போம், நல்ல சர்வீஸ் கொடுப்போம். நம்ம நல்லா அவங்களை கைட் பண்ணுவோன்ற ரீசனுக்காக மட்டும் தான் அவங்க புக் பண்றாங்க. அண்ட் டூர் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நம்ம அவங்கள பார்த்துக்கோன்ற நம்பிக்கை, இந்த ரீசனுக்காக தான் அவங்க நம்மகிட்ட புக் பண்றாங்க. இது கூட நம்ம பிரைஸ் ரீசனபிளா இருக்கனால நிறைய பேர் நம்மகிட்ட புக் பண்றாங்க. ஸோ பிரைஸ் கம்மி பண்ணணுன்றதுக்காக யாருமே வர போறது இல்ல. நம்ம சர்வீஸ் நல்லா இருந்தா மட்டும் தான் அவங்க வருவாங்க நம்ம கூட. சரி ப்ரோ, இப்போ நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா மத்த எல்லாருமே ஆஃபர் கொடுக்குறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? இங்க ஆஃபர்னு எதுவுமே கிடையாது. யாராவது உங்களுக்கு ஆஃபர்னு சொல்லி ஃப்ரீ ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அதுக்கான பிரைஸும் நீங்க கொடுக்குற காஸ்ட்லேயே தான் எடுக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க.